தமிழகத்தில் பெய்த தொடர் மழையால் சென்னை அம்பத்தூர் மற்றும் பெரம்பலூரில் அரசு பள்ளிகள் சேரும் சகதியுமாகவும் குளம் போலும் காட்சியளிக்கின்றன. இதனால் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை ஓய்ந்துள்ளது. எனினும் நகரின் பல்வேறு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் இன்னும் வடியவில்லை. குறிப்பாக சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கனமழையால் தேங்கியுள்ள மழைநீர் கடந்த 10 நாட்களாக வடியாததால் பள்ளியின் சுற்றுச்சுவர் சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்து வருகின்றன. மழைநீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி உள்ளதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே மழைநீரை அகற்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள அல்லிநகரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகம் சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் பள்ளி வளாகம் முழுவதுமாக துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வலைங்களையுமே சேரும் தண்ணிமா வருங்க சார். சாக்கடை தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாம் இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் வருங்க. கருவாலை தண்ணி பூரா இதில் தான் வருது. பிள்ளைங்க நடக்கிறது தினம் 4 பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாமல் போகுது. வாண்டி பேபி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகுது வருங்க. புள்ளியெல்லாம் ஓடி எட்டி பார்த்தா உள்ளே விழுந்து போங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் பூரா வெறும் தண்ணி இடுப்பு முட்டு தண்ணி என்ன நிற்கிதுங்க போல. அது தாங்க டீச்சரெல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அரசாங்கத்தை பார்த்து நடவடிக்கை எடுங்க. மாணவர்களின் நலன் கருதி பள்ளி வளாகத்தில் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய கிணறுகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதேபோல் நிலைமை சீராகும் வரை வேறு இடத்திற்கு பள்ளியை மாற்ற வேண்டும் என்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் ராஜவேல் மற்றும் சென்னை அம்பத்தூர் செய்தியாளர் கண்ணியப்பன். தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தூத்துக்குடியில் பெய்த கனமழையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளநீர் சூழ்ந்தது. இதையடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்ட மாநகராட்சி நிர்வாகம் ராட்சத மின்மோட்டார் மூலம் தேங்கிய நீரை வெளியேற்றி வருகிறது. ஆனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாமல் உள்ளது. இதனால் தங்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் பிரையண்ட் நகர் பகுதியில் ஆய்வு செய்தார். அவருடன் கனிமொழி MP, அமைச்சர்கள் KN நேரு, கீதா ஜீவன் உள்ளிட்டோரும் சென்றார்கள். அப்போது அங்குள்ள தெருக்களில் நடந்தே சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சர் குறைகளை கேட்டறிந்தார். அத்துடன் பலரும் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். பின்னாடி போங்க பின்னாடி தான் வரோம். முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து நள்ளிரவில் திடீரென தமிழக அரசு தண்ணீர் திறந்துவிட்டதாக குற்றம் சாட்டி கேரளாவில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் பெரியாறு அணையை செயலிழக்க செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையில் உச்சநீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நீர்த்தேக்க அளவான 142 அடியை செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு எட்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து அணையிலிருந்து பெரியாறு ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. பெரியாறு அணையில் இருந்து திடீரென நள்ளிரவில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் பெரியாறு ஆற்றங்கரையோரம் உள்ள தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. വെള്ളം വരും. അവിടെ വെള്ളം കൂടുമ്പോൾ ഈ റോഡിലാണ് വെള്ളം കയറുന്നത്. വെള്ളം കയറുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് പോകാൻ മുന്നോട്ട് കടന്നു വരാൻ പറ്റില്ല. மேலும் தமிழக அரசை கண்டித்து கேரளாவில் இடுக்கி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து வண்டிப்பெரியாறு காவல் நிலையத்திற்கு பேரணியாக சென்று புகார் அளித்தனர். മാറി താമസിക്കാനുള്ള മനുഷ്യന്റെ അവകാശം, ജീവിക്കാനുള്ള അവകാശം അത് വേണ്ടേ?
இந்நிலையில் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து பாதுகாப்பான அளவில் தண்ணீரை தமிழக அரசு திறந்துவிட அறிவுறுத்தும்படி முல்லைப்பெரியாறு மேற்பார்வை குழுவிற்கு கேரள அரசு கடிதம் எழுதியுள்ளது. இதுகுறித்து அந்த மாநில தலைமைச் செயலாளர் ஜாய் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 30ஆம் தேதி முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து 9 ஷட்டர்கள் வழியாக 5700 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் வண்டிப்பெரியாறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு அதிகளவில் உள்ளதாகவும் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், முல்லைப்பெரியாறு அணையில் நீர் வெளியேற்ற அளவையும் நீர் சேமிப்பையும் நிர்ணயிக்கப்பட்ட அளவில் தமிழகம் பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிகாரிகள் உரிய முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் இன்றி முல்லைப்பெரியாறு அணையில் நீரை திறந்து விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே போதிய முன்னறிவிப்பு செய்துவிட்டு அணையிலிருந்து பகல் நேரத்தில் தண்ணீரை திறக்க வேண்டும் என்றும் கரையோரம் வசிக்கும் மக்களின் கவலை மற்றும் அச்சத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் காலநிலை மாற்றத்தை இரு மாநிலங்களும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று தமிழகத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியே பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக விளக்கம் அளித்தார். முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து இரவில் தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. இனிமேல் நாங்கள் நீதிமன்றத்தை நாடப்போவதில்லை, தமிழகத்தை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த போறோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அவர் போராட்டம் இருக்கிறது நடத்தட்டும், நான் வேணான்னு சொல்ல. ராத்திரி 8 மணிக்கு வர்ற தண்ணீர் ஒரு அளவு என்றால் 11 மணிக்கு வருகிற தண்ணீர் அளவு அதிகமாகிறது. அப்பொழுது நாங்கள் அப்படியே விட்டு விட்டால் 145 146 அடிக்கு போகும். அப்போ உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணையை நாங்கள் மீறியதாகும். அதனால்தான் அந்த மாதிரி நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் கண்ணும் கருத்துமாக உட்கார்ந்து எந்த நேரத்தில் இரவா பகலா என்ற 142 அடியை மீறுகிறது என்றால் அந்த தண்ணீரை நாங்கள் திறந்து விடுகிறோம். இதற்கிடையே கேரளாவில் முல்லைப்பெரியாறு உள்ளிட்ட எந்த அணையையும் செயலிழக்கச் செய்யும் திட்டம் இல்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எர்ணாகுளம் MP ஹிபி ஆடன் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் பிஸ்வேஸ்வர் துடு, முல்லைப்பெரியாறு அணையின் உறுதித்தன்மை குறித்து நிபுணர் குழுவின் மேற்பார்வையில் பரிசோதனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். வடிவமைப்பிலும் புவியியல் ரீதியிலும் முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பாகவும் பலமாகவும் உள்ளதாகவும் மத்திய குழுவின் அறிக்கை அடிப்படையில் உச்சநீதிமன்றமும் 2014ஆம் ஆண்டு இதை உறுதி செய்துள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை காப்பாற்றுவதற்காக விவசாயிகள் போராடி வரும் நிலையில் தனது வயலில் 4 அடி உயரத்திற்கு வரப்பை உயர்த்தி ஒரு சொட்டு மழைநீர் கூட வெளியேறாமல் பாதுகாத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறார் விவசாயி ஒருவர். யாரவர்? தொகுப்பில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி பாலமுருகன் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கருப்பு கவுனி ஆகிய பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டுள்ளார். இதற்காக தனது வயலை ஆழப்படுத்தி வயலின் வரப்புகளை 4 அடி உயரத்திற்கு உயர்த்தி அமைத்துள்ளார். இதன் மூலம் மழை நீரை ஒரு சொட்டு கூட வெளியில் விடாமல் நிலத்தில் சேமித்து வைத்துள்ளார். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் வேளாண்மை முறையில் விவசாயம் செய்து வரும் தனது ஆசான் ஞான பிரகாசத்தின் ஆலோசனைப்படி பாலமுருகன் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டுள்ளார். மழை நீரை வரப்பு உயர தேக்கி வைப்பதால் தண்ணீர் பஞ்சம் என்ற நிலையை ஏற்படாது என்று கூறுகிறார் ஞான பிரகாசம். இவர் இதே நெல்ல கொஞ்சம் முன்னாடி நட்டிருந்தாருன்னா அந்த மாதிரி உயரமான நெல் பயிரா இருந்தா தண்ணியில முழுகாது. அப்படியே மீறியும் முழுகிட்டுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, அழுகிட்டு உள்ள நனைஞ்சு போச்சு. இந்த இலை அழுகிட்டு இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு குருத்தை மட்டும் நீட்டிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்னா, நான் ஏந்திரிச்சு வெளியில வருவேன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் ஒரு 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த வயல்ல நீங்க எங்க நிக்கிறீங்கன்னே தெரியாது. இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் 6 அடி 8 அடி உயரம் வளரும். அதனால அதுக்கு தண்ணீர் ஒரு பிரச்சனையே கிடையாது.
பாரம்பரிய ரகங்களை நடவு செய்துள்ளதால் விவசாயி பாலமுருகனுக்கு களை எடுத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற எந்த செலவும் இல்லை. கடந்த ஆண்டு இவர் மாப்பிள்ளை சம்பா ரக நெல்லை பயிரிட்டு ஏக்கருக்கு 20 மூட்டை நெல்லினை அறுவடை செய்துள்ளார். பின்னர் சோதனை முயற்சியாக அதில் ஒரு ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிரை அழிக்காமல் அப்படியே வைத்துள்ளார். அந்த பயிர்கள் 2ஆம் ஆண்டாக நிகழாண்டும் செழித்து வளர்ந்து பசுமையாக காட்சியளிக்கிறது. ஒரு துளி தண்ணீர் கூட வெளியில போகாம இந்த ஆண்டு சேமிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நீரை ஏன் சேமிக்க கூடாது? இந்த அழிந்து போன விவசாயிகள் எல்லாம் நீரை வடிக்கிறதுனால நெல்லு பயிரை மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வர்ற நீர், பள்ளத்து வயலில் இருக்கிற நீரை அடித்து சாய்க்கிறதுனால தான் நெல்லு பயிர் செத்து போகுது. நீரை நிறுத்தி வளைஞ்சாதாங்க நெல் அரிசியே மனித உடம்புக்குள்ளே போகும்போது நோயற்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும். அறுவடை செய்யும் முன்னரே முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பாரம்பரிய அரிசிக்கு தேவை அதிகளவில் உள்ளதாகவும், விவசாயிகள் அதிகளவில் பாரம்பரிய நெல்லை பயிரிடும் பட்சத்தில் அதன் விலை குறைய வாய்ப்பிருப்பதாகவும் ஞானப்பிரகாசம் தெரிவிக்கிறார். மழை நீர்லேயே விளையுது. அந்த மாதிரி உருவாக்கினாலும் கூட இவருக்கு ஏற்படுற கொஞ்சம் செலவு அதிகத்தினால இவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் விலையை அதிகமாக தான் வைக்கிறாரு. ஆனால் இவர் விற்கிற விலை அதை விட பல மடங்கு கொடுக்க மக்கள் தயாராகிறாங்க. இவர் 80 ரூபா 85 ரூபா விற்கிறாரு. 100 ரூபாய்க்கு மேலே கூட இந்த அரிசி கொடுக்க ஆட்கள் இருக்காங்க இவர்கிட்ட. ஆனால் தானியம் இல்லை. விவசாயிகள் தங்கள் வயல்களில் வரப்புகளை உயர்த்தி பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட வேண்டும் என்றும் நவீன ரக நெல்லை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு ஞானப்பிரகாசம் அழைப்பு விடுக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து கிருஷ்ணகுமார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கு